வழியா வந்தாச்சு. அவங்க வீட்டுக்கு கதவு வேற திறந்துருக்குமா தெரியல. கண்டிப்பா இந்த நேரத்துக்கு கதவு திறந்துருக்காது. சரி, நம்ம சின்ன பொண்ணு அக்கா கிட்ட போன் அடிச்சு கதவு திறக்க சொல்லுவோம். எங்க பார்த்தாலும் ராதிகா தங்கமா தெரியறா. ராதிகா, அந்த நிலாவத்தான் நான் கையில புடிச்சேன். ஏன் ராதிகாவுக்காக, ஏன் ராதிகாவுக்காக. இப்படியே படுத்து கடந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ராதிகாவை போய் பார்த்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு நம்ம வீடு போய் சேர வேண்டியதான். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு அம்மா நான் காணோம்னா அவ்வளவுதான் அவங்க. சொப்பப்பா, என்ன அடி மண்டெல்லாம் கிறுக்கிறுன்னு சுத்துதே. ராதிகாவை பார்த்துட்டோம். என்ன, என்னோட ராதிகா தங்கம் கீழே படுத்து கிடக்கு. சரி, உள்ள குதிச்சு என்னன்னு கேட்போம். ராதிகாவுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ராதிகா, ராதிகா. தேவதை, அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே. அழகிய பூமுகம் இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரிய மாட்டேங்க. ஏ அப்பா, இருட்டு கசமா இருக்கு. நான் இப்ப ராதிகாவை எங்கன்னு போய் தேடுவேன். சரி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, எதிரி குதிப்போம். இந்த நேரத்துல மிக்சிய போட்டு யார் இந்த சுத்த சுத்துறது? எதுவும் இருக்கா இந்த வீட்டுல? கீழே யாரும் படுத்து கிடக்காங்க. ஒருவேளை ராதிகாவா இருக்குமோ? ராதிகா தங்கம், ராதிகா, ராதிகா எந்திமா, மாமா உன்னை பார்க்க ஓட ஓடி வந்திருக்கேன். எந்தி ராதிகா. இவ என்ன அசுர மாட்டிக்கா? கல்லு கணக்கா இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கா. மனசியா இவ? ராதிகா, ராதிகா எந்திரிமா. இப்படியே இருந்தா சரிப்பட்டு வராது. நல்ல தட்டி எழுப்புவோம். திருட இல்ல, திருட இல்லாம வேற யாரு நீ? நல்ல ஜன்னல் வழியா எதிரி குதிச்சிட்டு உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். யோமா, எம்மாடி, என்ன அடி அடிக்கா இந்த கிழவி? கிழவி, நான் திருட இல்ல. ராதிகா, எந்திரிச்சு பாரு, நம்ம வீட்டுக்கு திருட வந்திருக்கான். எவ்வளவு நடந்திருக்கு அது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கியே. ராதிகா, எந்தி. என்னமா சொல்றீங்க? திருடனா எங்க? இந்த பாரு எப்படி படுத்து கிடக்கானே. இருட்டுக்குள்ள ஒண்ணும் தெரியல. நல்லா அடிச்சு வெளுத்துட்டல. ஏம்மா, நான் சின்ன பொண்ணு அன்னைக்கு ஒரு கால் அடிச்சு வர சொல்றேன். நம்ம அதுக்குள்ள கைத்த போட்டு நல்லா கெட்டி வச்சிருவோம் என்ன? சீக்கிரம் சீக்கிரம். நான் திருட இல்ல. சீக்கிரம் அன்னிக்கறிய கூப்பிடு. எவ்வளவு நேரம்? ஏம்மா இருங்கம்மா, போன் எடுக்க வேண்டாமா? தூங்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். இருங்க, கைத்த போட்டு இவனை கெட்டணும். நாளை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விடல. நான் செல்லக்காய் இல்ல. என்ன ராதிகா இந்த நேரத்துல கால் பண்றா? சொல்லு ராதிகா, என்ன? ஏன் அண்ணி, நம்ம வீட்டுக்கு திருட வந்துட்டாங்க. டக்கு டக்குன்னு எங்க ரூமுக்கு வாங்க அண்ணி. என்ன திருடனா? அட ஆமா, டக்குன்னு வாங்க. ஏம்மா, எப்படிமா நம்ம வீட்டுக்கு இந்த திருட்டு பையன் வந்திருப்பான்? எவ்வளவு திமிருன்னா, தைரியத்தை பத்திங்களா? ஜன்னல் வழியா தான் குதிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாட்டி, ரொம்ப முக்கியம் உனக்கு. டக்கு புக்குன்னு கையில எடுத்துட்டு வா, கெட்டி போடுவோம். இந்தா இப்பவே போறேன். திருட்டு பையல, எங்க இருந்துல வந்திருக்க? நான் திருட இல்ல. லைட் போட்டு ஒழுங்க பாருங்க. வாய் மூடு. ஏம்மா இந்தாங்க கயிறு. ராதிகா, நீங்க ராதிகா, ஒன்னு பார்க்கதானே ஓட ஓடி வந்த. இப்ப நீயே என்ன கேட்ட கயிறு எடுத்துட்டு வரிய? ஏம்மா, என் பங்குக்கு நான் ஒரு அடி குடுக்கறேன் இவர. அம்மா பார்த்தாலும் எப்படி மாறி மாறி அடிக்காதுங்க. ராதிகா, போத ராதிகா, யாருக்குனே நான் ரொம்ப அடிச்சிட்டேன். நீயும் அடிச்சு செட்டிக்கிட்டு போயிராம டக்கு புக்குன்னு தூக்கு கைத்த போட்டு கெட்டி உட்கார வைப்போம் இவனை. என்ன ராதிகா, உன் அன்னிக்காரிய இன்னும் வர காணோம்? கீழ இருந்து மேல வரதுக்கு என்ன பஸ் பிடிச்சா வரணும்? இவ்வளவு நேரம் ஆக்குறா? எனக்கு என்னமா தெரியும், வருவாங்க பொறுமையா இருங்க. திருட வந்திருக்கான்னு சொல்ற, இப்பயும் பொறுமையா வந்தா என்ன மனுஷி இவளா? ஆமா, ஒருவேளை அவங்க போலீஸ்க்கு கூட கால் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும்? இருங்க, வருவாங்க. போலீஸா? டோலிய முடிச்சு விட்டுவாளுங்க போலயே. சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சா இப்படி ஆயிட்டு. இத எங்கத திருட? அங்க உட்கார்ந்திருக்கானே, இருட்டுல கண்ணு தெரியல உனக்கு? ஒழுங்கா போய் பாருப்பா. கைத்த போட்டு நல்லா இறுக்கி கெட்டி வச்சிருக்கான். போய் பாருங்க நீ, போங்க. இந்த முகரைய எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சின்ன பொண்ணாக்கா, நான் தாங்க. தொப்பி மண்டையா நீயா? ஆமாக்கா, நான் தாங்க. சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு வந்தேன். ராதிகாவும் அம்மாவும் என்னை இப்படி கெட்டி போட்டு வச்சிருக்காங்க. நான் பேசுறது கொஞ்சம் கூட காதலே வாங்க மாட்டேங்க. ஐயா, பாவ மனுஷன். இத கொஞ்சம் கண்ணு திறந்து பார்க்க மாட்டீங்களா? இது யாருன்னு உங்களுக்கு தெரியலையா? கூறுகிட்ட குப்பை ராதிகா, உனக்கு தெரியலையா? ஏன் நீ? எனக்கு தெரியல யாருன்னு, நீங்களே சொல்லுங்க. இத போட்டு பார்த்தாதான் தெரியும் யாரு எவருன்னு. சொல்லுங்க அண்ணி, யாருன்னு? யாரும் இல்ல, உன் புருஷன் தான் அது. என்ன என்ன அண்ணி சொல்றீங்க? மருமகளே, அது நம்ம தொப்பி மண்டை. ஏன் மருமகளா அது? ஐயோ, இந்த அடி போட்டு அடிச்சிட்டனே மனுஷனே. ஒழுங்கா பார்த்து என்னன்னு பண்ண வேண்டியதானே. இப்படி போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க. பாருங்க முகமெல்லாம் எவ்வளவு காயமா இருக்குன்னு. அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க மாமா. நீங்க தான்
என்ன அடி மனுஷங்களா நீங்களா இந்த அடி போட்டு அடிக்கீங்க சப்பப்பா பேசுற நிலைமையில இல்லம்மா நானு ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மருமவளே என்ன மன்னிச்சிருப்பா கிழவி இந்த அடி அடிச்சுட்டு மன்னிச்சிருங்கன்னு ஒரே வார்த்தையில எப்படி முடிக்கிப்பாரு நீ அப்பா இந்த நேரத்துல இங்க வந்த அதுவும் சொல்லாம கொள்ளாம சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே அது ஒண்ணும் இல்ல ராதிகாக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு அதான் இப்படி நடந்துட்டு சர்ப்ரைஸ் ச்சே மனுஷன் எனக்காக சர்ப்ரைஸ்லாம் பண்ணலாம் நினைச்சிருக்காரு என்ன மன்னிச்சிருங்க கூறு கெட்ட குப்பைக்கெல்லாம் எதுக்குப்பா நீ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைக்க தெரியாம பண்ணிட்டேங்க